எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கியா? எதுக்கு? பஸ்ஸுக்கு காத்துட்டு இருக்கியா? இந்த நேரத்துல பஸ் வராதுங்க. ஆட்டோ வருமானு பாத்துட்டு இருக்க. நான் பேசுறது உனக்கு கேக்குதா? நல்லா கேக்குதே. ஏன் அப்படி கேக்குறீங்க? ஓ, இடி சத்தத்துல கேட்காதுன்னு பாத்தீங்களா? ஆமா, நீங்க எங்க போனோம்? ஆட்டோ, நீங்களும் வரீங்களா? வாங்க வாங்க. ஷோ, குழப்பறீங்களே. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீங்க அங்க பஸ் ஸ்டாப்ல இருந்தவங்க தானே? எங்க இப்படி வந்தீங்க? நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். நான் அதை கேட்கல. எங்க இப்படி வந்தீங்க? எப்படின்னு கேட்காத, எதுக்குன்னு கேளு. பயப்படாத ஆதிரா. நீ ஏன் அம்சம், ஏன் ரூபம், எனக்காக பிறந்தவன். என்ன சொல்றீங்க? என்ன உனக்கு தெரியுதா? ஏ தெரியாம? அதான் பஸ் ஸ்டாப்ல ஏற்கனவே பார்த்தேனே. நான் அதை கேட்கல, என் உருவம் தெரியுதான்னு கேக்குறேன். ஐயோ, நீங்க என்ன லூசா? எனக்கு காது கண்ணெல்லாம் ஷார்ப்பா தான் இருக்குதுங்க. பேசுறது கேக்குதான்றீங்க, உருவம் தெரியுதாங்கிறீங்க. யார் நீங்க? உங்க பேர் என்ன? எதுக்குங்க என்ன ஃபாலோ பண்றீங்க? ஆதிரா, நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? இவங்களோட தான் மேடம். என்னையே ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க பாருங்க. ஏங்க, இங்க தானே இருந்தாங்க. அங்க யாரும் இல்லையம்மா? இல்ல மேடம், கொஞ்சம் முன்னாடி இங்க தான் இருந்தாங்க. என்னங்க? ஹலோ, இருக்கீங்களா? எங்க போனாங்க? ஹலோ, அங்கதான் யாரையும் காணுமே. யார தேடிக்கிட்டு இருக்க? இங்க தானே இருந்தாங்க, அதுக்குள்ள எங்க போயிருப்பாங்க? ஆதிரா, உள்ள வாமா. மேடம் மேடம் மேடம். என்ன ஆதிரா, விளையாடுறியா? ஐயோ மேடம், ப்ளீஸ் நான் சொல்றதை நம்புங்க. நீ சின்ன பொண்ணு இல்லையா, பயந்த சுபாவம் வேற. அதான் எதையோ பார்த்து கன்ஃபியூஷன் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். மேடம் ப்ளீஸ் என்ன நம்புங்க. ஓகேமா, உன்ன நான் நம்புறேன். ஒருவேளை அந்த லேடிய திரும்ப பார்த்தா யாரு என்னன்னு விசாரி. முடிஞ்சா மொபைல்ல போட்டோ எடு. சூப்பர்,
கிரேட் ஐடியா மேடம். அவங்கள திரும்ப பார்த்தா போட்டோ எடுத்து நான் காட்டுறேன். ஒரு நிமிஷம். அப்பவும் ஆள் இல்லாத போட்டோவை காட்டி அப்ப இருந்தாங்க ஆனா இப்ப இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஓகே? டைம் ஆச்சு, போய் படுமா. எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கியா? எதுக்கு? பஸ்ஸுக்கு காத்துட்டு இருக்கியா? நான் பேசுறது உனக்கு கேக்குதா? நல்லா கேக்குதே. ஏன் அப்படி கேக்குறீங்க? நீ ஏன் அம்சம், ஏன் ரூபம், எனக்காக பிறந்தவன். என்ன சொல்றீங்க? என்ன உனக்கு தெரியுதா? ஏன் தெரியாம? அதான் பஸ் ஸ்டாப்ல ஏற்கனவே பார்த்தேனே. நான் அதை கேட்கல, என் உருவம் தெரியுதான்னு கேட்கிறேன். என்னையே ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க பாருங்க. ஹலோ. என்ன அதிரா, ஹாஸ்டலுக்கு வந்துட்டியா? நான் இங்கே தான் இருக்கேன். நீங்க யாரு? என்ன அதிரா, அதுக்குள்ள மறந்தாச்சா? போன் பண்ணி விஷ் பண்ணனே. ஓ, நீங்களா? ஆமா, சாரி, யார் நீங்க? நல்லா தெரிஞ்ச மாதிரி நீங்களான்னு கேட்ட, ஆனா அதே நேரத்துல யார் நீங்கன்னு கேக்குற. வெரி ஃபன்னி. ஷோ, எனக்கு ப்ராமிஸா தெரியலங்க. யார் நீங்க? உங்க பேர் என்ன? அவசரப்படாத அதிரா, அத மெதுவா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு உன்னோட பர்த்டே ட்ரெஸ் ரொம்ப அழகா கியூட்டா பிரமாதமா இருந்துச்சு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன பாத்தீங்களா? எங்க, எப்போ? உன்னை நான் எப்பவுமே பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு நீ உன் லவ்வரை மீட் பண்ணல, அப்ப நானும் வந்திருந்தேன். அதுக்கப்புறமா நீ தனியா பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்த. மழை வர மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா நானே உனக்கு லிஃப்ட் கொடுக்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீ ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்ட. ஏய், யார் நீ? எப்பவும் பாக்குறேங்கிற? நீ என்ன ஃபாலோ பண்றியா? போலீஸ் கிட்ட சொல்லி முட்டிய பேத்துருவேன். கமான் ஆதிரா, ஏன் கோவப்படுற? ஏய், என் அண்ணன் யாருன்னு தெரியும்ல? தெரியும் ஆதிரா, உங்க அண்ணன் இன்ஸ்பெக்டர், திருநெல்வேலியில வேலை பாக்குறாரு. உங்க அப்பா துபாயில இருக்காரு. அம்மா ஊர்ல விவசாயம் பாக்குறாங்க. நீ அம்மா செல்லம், அண்ணன் கிட்ட பயம், அப்பா கிட்ட பாசம் இருக்கு. ஆனா அதை காட்டிக்க முடியல. உனக்கு PhD பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கி சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. ஆனா அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. உனக்கு ஐஸ்கிரீம்னா பிடிக்கும், கர்ப்பாம்பூச்சியை கண்டா ரொம்ப பயம். அது மட்டும் இல்ல ஆதிரா, இன்னொன்னு இருக்கு. நீ நைட்ல தனியா தூங்க மாட்ட, பில்லோவை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டு தான். அதுக்கு ஹலோ ஹலோ, ஸ்டாப் இட். என்ன பத்தி இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்க? சீக்கிரட்டா என்ன நீ ஃபாலோ பண்றியா? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும் தெரியும்ல? நோ ஆதிரா, ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? நான் எவ்வளவு சிரமப்பட்டு உன்னை ஃபாலோ பண்ணி இவ்வளவு டீடைல்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? நான் உன்னை லவ் பண்றேன். வாட்? எஸ், ஐ மீன் லவ். நான் உன்னை உயிருக்குயிரா சின்சியரா காதலிக்கிறேன். நீதான் என் பொண்டாட்டி அப்படின்னு நான் சொல்லல, அது நம்ம ஜாதகத்திலேயே எழுதியிருக்கு. என்ன உளற? கமான் பேபி, நான் ஒன்னும் உளறல. உனக்கு நான், எனக்கு நீங்கிறது விதி. ஓகே? யூ ராஸ்கா, யார்கிட்ட என்ன பேசுற? என் அண்ணனுக்கு தெரிஞ்சா உன் தோலை உரிச்சிருவாரு. ஓட விட்டு உன்னை ஷூட் பண்ணிடுவாரு. ஏய், ஏன் இப்ப சிரிக்கிற? என்ன பார்த்தா உனக்கு காமெடியா இருக்கா? நீ ரொம்ப டென்ஷன் ஆகி எமோஷனல் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன்.
ஓகே, நாளைக்கு பேசலாம். குட் நைட் பேபி. ச்சே. ஆதிரா, நைட்ல நீ தனியா தூங்கவே மாட்ட. பில்லோவை இறுக்கமா அணைச்சு பிடிச்சுக்கிட்டு ஏ ஆதிரா, என்ன ஆச்சு? ஏன் பில்லோவை தூக்கி எறியற? ஆமா, ஏன் டல்லா இருக்க? அந்த கஷ்டத்தை ஏண்டி கேக்குற? நைட்டு போன்ல ஒருத்தன் விஷ் பண்ணான்ல, இப்ப எனக்கு அவன் கால் பண்ணான்டி. அதுதான் உன் கஷ்டமா? அவன் என்ன லவ் பண்றேன்னு சொல்றான்டி. நான் தான் அவன் பொண்டாட்டியான். ஜாதகத்துல வர எழுதியிருக்கான். ஐயையோ, இது என்ன புது பிரச்சனை? அப்படின்னா அர்ஜுனோட கதி? அவன் தேவதாஸ் தானா? ஏய், விளையாடாத. நானே என்ன பண்றதுன்னு புரியாம டென்ஷன்ல இருக்கேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? பசங்கன்னா அப்படிதான். 4 தடவை திட்டி விட்டேன்னு வச்சுக்கோ, தெரிச்சு ஓடிடுவானுங்க. அப்புறம் அர்ஜுனை பாத்தியா? என்ன சொன்னாரு? அவரு எங்க லவ் மேட்டரை தாத்தா கிட்ட சொல்லிட்டாராம். தாத்தா என்ன பார்க்கணும்னு சொன்னாராம். என்ன ஊருக்கு வான்னு சொல்றாருடி. நல்ல விஷயம் தானே. இனிமே அதானே உன் புகுந்த வீடு. சந்தோஷமா போயிட்டு வா. ஆமா, எப்ப போறீங்க? நாளைக்கு தாண்டி. அர்ஜுனோட தானே, ஜாலியா போயிட்டு வா. ஓகேடி, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன்.
எம் வெயிட்டிங் ஃபார் யூ, கம் டவுன். யாரா இருக்கும்? புது நம்பரா இருக்கா? ஒருவேளை அந்த அண்ணோ நம்பர்ல இருந்து பேசினானே அவனா இருக்குமோ? ஆதிரா, ஆதிரா, வா. நான் மாட்டேன், என்னால முடியாது. Very important. Please calm down. ஆதிரா, துளசி, துளசி, துளசி. திவ்யா, திவ்யா. ஐயோ. ஆதிரா, வார்டன் கிட்ட போய் சொல்லிடலாம்.